ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ரிவிட் ரெண்டர் செட்டிங்ஸ் பார்க்க போறோம். ஸோ ரெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேமரா ஃபிட் பண்ணணும். அதுக்கு நம்ம பிளான் வியூல போயிடலாம். ஸோ நான் ரோட் லெவல் பிளானுக்கு போயிடுறேன். ஸோ இருக்கிறது லோயஸ்ட் லெவல் அதான், அதனால அந்த லெவலில் சூஸ் பண்ணியிருக்கேன். வியூ டேப்குள்ள போங்க. ஸோ இந்த நமக்கு 3D ஹோம் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே 3D வியூ அப்படின்னு இருக்கும். அதில் நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் கேமரா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ண உடனே நம்மளுடைய மவுஸ் பாயிண்ட்ல ஒரு கேமரா வந்து வரும். ஸோ இந்த கேமராவை நீங்க எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வியூ வேணுமோ அங்க இருந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இங்க சென்டர்ல இருந்து எடுக்கணுமா, இல்ல ரைட் சைட்ல இருந்து வியூ வேணுமா, இல்ல லெஃப்ட் சைட்ல இருந்து வியூ வேணுமா அப்படின்றத நீங்க வந்து பிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி 1 சிங்கிள் ஸ்டோரி 2 ஸ்டோரி அந்த மாதிரி வச்சா நம்ம கிட்டவே கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணிடலாம். இதுவே மல்டி ஸ்டோரி நிறைய பில்டிங் இருக்கு, நமக்கு பெரிய ஸ்பேஸை கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 2 ஸ்டோரி தான் அப்படின்றதுனால நான் வந்து கிட்ட இருந்தே ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ ரைட் சைடு வியூவை நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கேமரா வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து மவுஸை வந்து டிராக் பண்றேன். ஸோ இப்போ அடுத்த கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லா கவர் ஆகல. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கேமராவை அப்படியே பிடிச்சி இன்னும் கொஞ்சம் பின்னாடி நான் இழுக்கிறேன். ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து ஃபுல்லா நம்ம பில்டிங்கை கவர் பண்ணிருக்கா அப்படின்னு. ஓகேவா? இப்போ கேமரா வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3D வியூக்குள்ள போயிட்டு இந்த கேமராவோட பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கேமரா வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா இங்க நம்ம பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அந்த பாயிண்ட் பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்ம கவர் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரியலிஸ்டிக்ல மாத்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம். இங்க நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். கிராப் வந்து ஆன்ல இருக்கு, ரீஜன் விசிபிள் வந்து அது ஆன்ல இருக்கு, ஃபிளிப் ஆங்கிளும் ஆன்ல இருக்கு. ஃபிளிப் ஆங்கிள் அப்படின்றது என்னன்னா இந்த கேமரால இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க இந்த போர்ஷன் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு இங்கேயும் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ 3D வியூ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டர் செட்டிங்கை இங்கேயும் நம்ம எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டர்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அது இருக்கட்டும். மோட் வந்து பெர்ஸ்பெக்டிவ் மோட் தான் வந்து 3D வியூக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதுல நம்ம மெயினா மாற்ற வேண்டியது ஐ எலிவேஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா ஐ எலிவேஷன் வந்து நம்ம ஹியூமன் ஹைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம கையில வச்சுதான் நம்ம கேமரா எடுப்போம். ஸோ நம்மளுடைய ஹைட்டுக்கு வைக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ 5 feet அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா 5 feet 6 inches அப்படி கொடுக்கலாம். டார்கெட் ஐட்டும் அதே அளவுக்கு சேமா இல்லைன்னா அதோட அதிகமா அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது. இப்போ இந்த இடத்துல நீங்க கேமரா பாருங்க, இன்னும் சவுத் வியூல பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். ஸோ இப்போ சவுத் வியூ வச்சாச்சு. இப்போ இந்த பாத்தீங்கன்னா லைன்ஸ் வந்து இங்க இருந்து போற லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்கா இருக்க மாதிரி இருக்கா. இதுவே இந்த இடத்துல ஐ எலிவேஷனும் டார்கெட் எலிவேஷனும் சேமா நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து வேற வேற அளவு கொடுக்கும்போது அந்த லைன்ஸ் வந்து நமக்கு வேற வேற பொசிஷன்ல பிளேஸ் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் வந்து 2 விதமா உங்களுக்கு மாதிரி இருக்கா. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே சேம் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த 2 லைனுமே ஒண்ணு மேல ஒண்ணு பிளேஸ் ஆயிருக்கும். ரெண்டுமே சேம் இதுல உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த 3D வியூல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இது ரெண்டுமே சேம் ஹைட்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதே வந்து நான் இதை வந்து ஹைட்டை வந்து மாத்துறேன் அப்படின்னா இங்க நமக்கு அந்த லுக் வைஸும் மாறும். ஓகே, அதே மாதிரி நீங்க என்ன டார்கெட் ஹைட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லுக் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ அது எனக்கு ரெண்டுமே சேமா வேணும் அப்படின்னு நான் சேமா கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், வியூல போயிட்டு இங்க நம்ம கேமரா வச்சு வியூ வந்து செட் பண்ணிட்டோம். அடுத்தபடியா ரெண்டர் கொடுக்கணும். ஸோ இதான் ரெண்டர் டூல். ரெண்டர் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னா அதோட ஷார்ட்கட் அது பக்கத்துல இருக்கு பாருங்க, ஆர் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த ரெண்டரிங் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து ரெண்டர், இது கொடுத்தோம்னா ரெண்டர் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க செட்டிங்ஸ் பண்ணணும். இது வந்து ரீஜன் ரெண்டர் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு விசிபிள் ஆகும். இந்த பாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு உள்ள இருக்கிற ஐட்டம் மட்டும் ரெண்டர் ஆகும், அதுக்கு வெளியே இருக்கிறது ரெண்டர் ஆகாது. ஓகேவா? ஸோ ஏதாவது பெரிய நம்முடைய ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுல பர்டிகுலரா ஏதாவது சிங்கிள் ரூம் மட்டும் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ரெண்டு ரீஜனை வச்சு ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து அது எனக்கு தேவையில்லை, அதனால நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, அடுத்தபடியா இந்த குவாலிட்டி செட்டிங்ஸ். இதுல டிராஃப்ட், மீடியம், ஹை, பெஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த எடிட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதோட டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா காமிக்கும். ஸோ டிராஃப்ட் குவாலிட்டி அப்படின்னா இந்த அளவுகள் இருக்கும். ஸோ சிம்பிளிஃபைட், அப்ராக்சிமேட், மெட்டீரியல் அண்ட் ஷேடோ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்து நான் சேஞ்ச் பண்றேன் மீடியம். ஸோ மீடியமும் அதே அளவுக்கு தான் இருக்கு. அடுத்தது ஹைன்னு கொடுக்கும்போது அட்வான்ஸ்டு அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ரெண்டு டியூரேஷன் வந்து இங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு பாருங்க. அடுத்தது பெஸ்ட்னு கொடுக்கும்போது அதுவும் அட்வான்ஸ்ல வருது. அதுக்கு அடுத்து கஸ்டம் அப்படின்னா இங்க நம்ம எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து
நம்ம இனிஷியலா நமக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு டிராஃப்ட்ல வச்சு பாத்துக்கணும். இது ஓகே பண்ணிடுறேன். இப்போ இங்க நான் என்ன பண்றேன், டிராஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த செட்டிங் என்ன அப்படின்னா அவுட்புட் செட்டிங். நம்ம அவுட்புட் வந்து எந்த மாதிரி நமக்கு வரணும். ஸோ ஸ்கிரீன் அப்படின்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியற இந்த இது வந்து நமக்கு அப்படியே அவுட்புட்டா வரும். இதே பிரிண்டர் அப்படின்னும் போது பிக்சல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியா கொடுக்கும். ஸோ இதுல நமக்கு நிறைய பிக்சல்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ 75, 150, 300, 600 இந்த மாதிரி இருக்கு. இதுல இதை தாண்டி நம்ம எடுக்கணும். மினிமம் வந்து ஒரு 150 வச்சு எடுப்பாங்க. ஓகே, அதுல வந்து இன்னும் அதிகமாக்க அதோட சைஸ் வந்து அதிகமாகும். ஸோ இமேஜோட சைஸ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். ஸோ இங்க வந்து நம்ம 1000 கொடுத்தோம்னா நமக்கு 120 காமிக்குது. ஸோ அதுவே வந்து 1200 கொடுத்தோம்னா 180 கட்டுது. இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்க அளவும் இமேஜோட சைஸும் மாறிடும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் வந்து 150 வச்சு கரெக்டா வருதான்றது செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ நமக்கு அளவு வந்து இங்க 2.8 MB காட்டுது. அடுத்தது லைட்டிங் செட்டிங்ஸ்ல நம்ம பார்க்க போறது இங்க வந்து நம்ம இன்டீரியர் டிசைனுக்கு ரெண்டரிங் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இன்டீரியர் இருக்கிற இந்த 3 ஆப்ஷன்ல நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ்டீரியருக்கு எடுக்க போறோம்ன்றதால இந்த 3 ஆப்ஷன்ல ஒன்னு சூஸ் பண்றோம். ஸோ இன்டீரியர் சன் ஒன்லி அப்படின்னா சன்லைட்டை மட்டும் வச்சு ரெண்டர் எடுக்கிறது. சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா சன்னும் இருக்கும் அண்ட் நம்மளுடைய நம்ம ஃபிக்ஸ் பண்ண இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டோட எஃபெக்டும் இருக்கும். ஓகே, அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் ஒன்லி அப்படின்னா சன்லைட் இல்லாம வெறும் நம்ம ஃபிட் பண்ணிருக்க அந்த லைட் வச்சு மட்டும் வரும். ஓகேவா, ஸோ சன் ஒன்லி கொடுத்தாச்சு. அடுத்ததா சன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல இது நம்ம வந்து இந்த 3 டாட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு லைசன்ஸ் அப்படின்னா இங்க நம்ம ஸ்டில் அப்படின்னு கொடுத்து இங்க நம்ம கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லொகேஷன் மேப் வந்து வரும். அப்படியே நீங்க அதுல வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெட் வந்து நான் ஆஃப் பண்ணிருக்கிறதுனால இது வந்து இப்போ காமிக்கல. ஓகே, அதுக்கு அடுத்து சிங்கிள் டே ஒரு நாளைக்குள்ள எடுக்கிறது, மல்டி டே நம்ம எத்தனை நாள் வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம அதோட ரெண்டர் செட்டிங்ஸை மாத்துறது. அதுக்கடுத்து லைட்டிங். ஸோ இப்படி மாற்றும் போது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு சம்மருக்கு, வின்டருக்கு, ஸ்ப்ரிங்குக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதில் நம்ம காமனா வைக்கிறது இந்த லைட்டிங். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது. இந்த அசிமுத் வேல்யூவை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ சன்லைட் ஃப்ரம் ரைட் சைடு, ஃப்ரம் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி இதுவும் 2 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா இருக்கிறது இன்செக்ஷன் லைட்டிங். இதே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியா இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ன்றது பிளரா இருக்கு. ஏன்னா நம்ம சன் ஒன்லைன் கொடுத்துருக்கோம். இதுவே சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கொடுத்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டை கிளிக் பண்ணும்போது நம்ம இங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு எங்கெல்லாம் நம்ம லைட் வச்சிருக்கோமோ அது எல்லாமே இங்க நமக்கு ஷோ பண்ணும். ஸோ நான் இன்னும் லைட்டே எதுவும் வைக்கல, அதனால இங்க எதுவுமே இல்ல, காலியா இருக்கு. லைட் நான் ஃபிக்ஸ் பண்ண இந்த இடத்துல நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து சன் செட்டிங்ஸ் வச்சுக்கிறேன். அடுத்ததா பேக்ரவுண்ட் இதுல டிஃபால்ட்டா சில பேக்ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிளவுடே இல்லாம எடுக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளவுட்ஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃபியூ கிளவுட்ஸ் இருக்கிறது, நிறைய கிளவுடியா இருக்கிறது, அப்புறம் வெரி கிளவுடி, இல்லைன்னா கலர் இருக்கு. அப்படி இமேஜ் நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ண இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம இங்க இமேஜ் அப்படின்னு கொடுத்தோம். இந்த இடத்துல நம்ம அந்த இமேஜை வந்து இப்படி கிளிக் பண்ணி எங்க நம்ம சேவ் பண்ணிருக்கோமோ அதை கொண்டு வந்து இங்க வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் வேணும்னா டிரான்ஸ்பரண்ட் எடுத்துக்கலாம். இது எடுத்தோம்னா PNG இமேஜ் மாதிரி கிடைச்சிடும். இதை வச்சு போட்டோஷாப்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிளவுடின்னு வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட் எக்ஸ்போஷர் அப்படின்றது நம்ம ரெண்டு ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அங்க நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு பேசிக்கான டிராஃப்ட்ல வச்சு ஒரு ரெண்டர் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு டக்குன்னு வரும். ரொம்ப இல்ல நம்ம நிறைய வைக்கும் போது நிறைய வைக்க நமக்கு டைம் நிறைய ஆகும், குவாலிட்டி சூப்பரா வரும். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் ஸ்பெசிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். ஒரு சிலருக்கு 1 ஹவர்ல முடியும், ஒரு சிலருக்கு 4 hours ஆகும், ஒரு சிலருக்கு 1 day கூட ஆகும். அது சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து. ஸோ அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா வேணும்னா இங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ரெண்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ரெண்டர் ஆகி இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து நமக்கு காட்டுதா. ஸோ இப்போ இந்த இடத்துல அட்ஜஸ்ட் எக்ஸ்போஷர் அப்படின்றது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீங்க நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போஷர் அப்படின்றது கொஞ்சம் பிரைட்டா வேணுமா, ஸோ இங்க சன்லைட் வந்து மாறும். நீங்க இங்க சேஞ்ச் பண்ண இங்கேயும் சேஞ்ச் ஆகும். இல்ல டார்க்கா வேணுமா, ஸோ இங்க மாத்திட்டு நம்ம இங்க அப்ளைன்னு கொடுத்தாதான் அது வந்து அங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல இன்னும் கொஞ்சம் பிரைட்டரா வேணும் அப்படின்னா இது கொடுத்துட்டு அப்ளை அப்படி கொடுத்தோம்னா அந்த மாதிரி நமக்கு மாறி காட்டும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம செட் பண்றது. அதுக்கடுத்து ஹைலைட்ஸ். ஸோ ஒன்று நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இது ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன்ஸ் ஆகும். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரியான செட்டிங்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஸோ ப்ராஜெக்டை பொறுத்தும் நம்ம ஃபிட் பண்ற கேமரா பொசிஷனை பொறுத்தும் நம்மளுடைய லைட்டிங்ஸை பொறுத்தும் இது நமக்கு சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ அந்தந்த ப்ராஜெக்ட்க்கு இது இருந்தா ஓகேவா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஓன் இமேஜினேஷன் தான் இது. ஸோ ஏதாவது மாத்தி நம்ம வச்சு பார்த்து நமக்கு ஒரு வார்மர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு எல்லோயிஷா தெரியும். ஓகே, இல்ல எனக்கு வந்து டிஃபால்ட்டா அதுல காமிச்சதான் வேணும் அப்படின்னா ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணா இப்போ வந்து அதுல காமிச்ச மாதிரி இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் வார்மா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னா வார்ம் கொடுக்கலாம். ஸோ பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி இதை எடுத்துட்டு திரும்ப வேற ரெண்டரிங் வேணாலும் வேற நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்றது.
ஸோ லைட்டிங்ஸை கண்ட்ரோல் பண்றது. ஓகே, இப்போ அதே வந்து இப்போ ஃபியூ க்ளவுட்ஸ் அப்படின்னு கொடுத்து மாற்றணும் அப்படின்னா இப்போ நம்ம அகெயின் ரெண்டர் கொடுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ரெண்டர் ஆகி புது இமேஜ் வந்து வரும். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சேவ் டு ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல இங்க நமக்கு சேவ் ஆகும். இப்போ நான் சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதோட நேம் வந்து கேட்குது. ஓகே, ரெண்டர் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டரிங்க்கு கீழே நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் வந்து இங்க ஷோ ஆகும். இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த இமேஜை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது இங்க சேவ் ஆயிடும். ஓகேவா? அடுத்ததா எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்க்டாப் கொடுத்து இந்த இடத்துல ரெண்டர் அப்படின்னு பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல பிட்மேப் ஃபைலா வேணுமா, இல்ல ஜேபிஜி ஃபைலா வேணுமா, இல்ல பிஎன்ஜி ஃபைலா வேணுமா, இல்ல டிஃப் ஃபைலா வேணுமா, இப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு காமிக்கும். அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜேபிஜில வச்சுட்டு சேவ் கொடுக்குறேன். இது மினிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அது சேவ் ஆகியிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். இது நம்ம என்ன அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோமோ அதே அப்படியே சேவ் ஆகும். ஸோ இப்போ அடுத்தபடியா இங்க ஷோ த மாடல் அப்படின்னா இங்க இது கொடுத்த உடனே மாடல்ல இருக்கிற மாதிரி ஷோ பண்ணும். இல்ல ஷோ த ரெண்டரிங் அப்படின்னு கொடுத்தோம்னா மறுபடியும் ரெண்டரிங் இருக்க மாதிரி காட்டும். இதுவே வந்து இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் திரும்ப ரெண்டு எடுக்கணும். இதை க்ளோஸ் பண்ணாத வரலையும் நீங்க ஷோ த மாடல், ஷோ த ரெண்டரிங் அப்படின்னு மாத்தி மாத்தி நம்ம கொடுத்து எடுத்துக்க முடியும். ஸோ மாடல்னு வச்சுக்கலாம், ரெண்டரிங் வச்சுக்கலாம். இந்த நீங்க க்ளோஸ் பண்ணாத வரலையும். க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மாடல் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் ரெண்டர் செட்டிங்ஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டர் அப்படின்றது இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி நீங்க இது பண்ணிக்க வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.